நண்பர்கள் மற்றும் யூடியூப் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், அதாவது போக்குவரத்து படி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு தனது ஊதியத்தில் வழங்கப்படுகின்ற ஒரு அலவன்ஸ். இது அனைத்து தரப்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் நாம் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வதற்காக நாம் செலவிடும் போக்குவரத்து செலவை கணக்கில் கொண்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த போக்குவரத்து படி மாநகரங்கள் மற்றும் நகரங்களுக்கு ஏற்றபடி 2 வகையாக பிரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. ஹையர் டிபிடிஏ, அதாவது ஹையர் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், மாநகரங்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட 19 மாநகரங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற 19 நகரங்களுக்கு ஹையர் டிபிடிஏ வழங்கப்படுகிறது. மற்ற நகரங்களுக்கு சாதாரண போக்குவரத்துப்படி வழங்கப்படுகிறது. லெவல் 1 மற்றும் 2வது பிரிவில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 1350 ரூபாய் போக்குவரத்துப்படியும், லெவல் 3லிருந்து 8 வரை பணியாற்றும் ஊழியர்களுக்கு 3600 ரூபாய் போக்குவரத்துப்படியும், லெவல் 9க்கு மேல் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் 7200 ரூபாய் போக்குவரத்துப்படியும் வழங்கப்படுகிறது. இது மாநகரங்களில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கான போக்குவரத்துப்படி. மற்ற நகரங்களில் பணிபுரியும் மத்திய அரசு தொழிலாளர்களுக்கு 900 ரூபாய் போக்குவரத்துப்படி லெவல் 1 மற்றும் 2வது பிரிவில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. லெவல் 3 முதல் 8 வரை உள்ள ஊழியர்களுக்கு 1800 ரூபாய் வழங்கப்படுகிறது. லெவல் 9க்கு மேல் உள்ள ஊழியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு 3600 ரூபாய் போக்குவரத்து படியாக வழங்கப்படுகிறது. இந்த போக்குவரத்து படிக்கு டியர்னஸ் அலவன்ஸ் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் டியர்னஸ் அலவன்ஸ், அதாவது அகவிலைப்படி உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸிற்கு டிஏ கொடுக்கப்படுகிறது. மற்றும் டிசேபிள் கேட்டகரியில் உள்ள உடல் ஊனமுற்ற பிரிவை சார்ந்தவர்களுக்கு இந்த போக்குவரத்துப்படி 2 மடங்காக வழங்கப்படுகிறது. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், மற்றவருக்கும் ஷேர் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவுடன் பிறகு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.